ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள்ல என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றாரு. அல்லேலூயா. போன வருஷம் எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, ஆனா இந்த வருஷத்துல என்ன செய்யணுங்க? தேவனை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். ஆகவேதான் சொல்றாரு, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுசரித்து என்னுடைய நாள்ல நீங்க வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 58 கடைசியில படிக்கும் பொழுது, பரிசுத்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயானால், அந்த மனமகிழ்ச்சி நாள்ல சொந்த பேச்ச பேசாத, சொந்த வேலையா போகாத, சொந்த காரியமா செய்யாத, அந்த நாளை உன் காலை விளக்கி, ஆமென். சில ஓடுகாலெல்லாம் இருக்கும், அந்த ஓடுகாலெல்லாம் இருந்து என்ன செஞ்சோம்? அந்த காலை ஓடாம, காலை பாதுகாத்து அங்கிங்கயும் ஓடாம தேவ சமூகத்துக்கு உங்க கால்கள் விரைந்தோடி வரணும். அல்லேலூயா. அப்படி எல்லாம் வந்து தேவனை உண்மையாய் ஆராதிப்பாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, அல்லேலூயா, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஓய்வு நாளை என்ன செய்யணுமா? தேவ சமூகத்துல வந்து ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்க வரும்பொழுது எப்படி வரணுமா? பயத்தோடு பக்தியோடு வரணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தேவனை ஆராதிக்கிற அந்த நாள்ல ஆண்டவர் எங்க இருப்பாரு? ஆராதிக்கிற இடத்துல இருப்பார். ஆமென். ஆராதிக்கிற இடத்துல இருப்பார். ஜனங்க கூடி வருகிற இடத்துல கர்த்தர் இருப்பார். அதை விட்டுட்டு நீ வேலைக்கு போய் அங்க எங்கேயா வேலை செஞ்சு அங்க வருவாரா? சொல்லுங்க, வரமாட்டார். அப்ப ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்காது. பாதுகாப்பு இல்லைன்னு என்ன வரும்? ஆபத்து வரும், விபத்து வரும், நாச மோசங்கள் நேரிடும், கஷ்டங்கள் வரும். அதுவே தேவ சமூகத்தில் இருக்கும்போது என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்துக்கு எப்படி வரணும்? என்ன இங்க படிச்சுங்க? ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்போது எப்படி வரணுமா? பயபக்தியாய். அந்த பயபக்தி எப்படி இருக்கணும்? முந்தின நாளே ஆயத்தமாகி ஜெபித்து, நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், அதனால என்ன செய்யணும்? நான் அதுக்காக ஆயத்தப்பட்டு போகணுன்ற அந்த ஆயத்தம் எங்க ஆரம்பிச்சிடணும்? முந்தின நாளே ஆரம்பிச்சிடணும். சனிக்கிழமையே ஆரம்பிச்சிடணும். சிலர்லாம் எப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சுதான் என்ன செய்வாங்க? துணியை தேடுவாங்க, எந்த துணியை போட்டுட்டு போலாம் அப்படின்னு. பீரோக்குள்ள காசைக்கெல்லாம் சுருட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அவசர அவசரமா போட்டு வர்றது. அதுக்கு பார்த்தா, பெண்களுக்கு பார்த்தா அந்த இது இருக்காது, என்ன இருக்காது? மேட்சா துணி இருக்காது. கடைசியில் எதையாவது அவங்க சத்தம் போட்டு கோவப்பட்டு இங்கே வச்சு அதை காணும் இதை காணும். ஆண்கள் அப்படி அப்பதான் காலை எந்திரிச்சு சட்டையை தேடி பார்த்தா எல்லாம் சுருட்டி மடித்து வச்சிருக்கும், கசங்கி போய் கிடக்கும். அப்போ ஒரே சத்தம் ரகலை. ஏன்னா ஆயத்தம் இல்லை. அப்ப முந்தின நாளே என்ன செய்யணும்? ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறான், கர்த்தரை சந்திக்க போறேன், ஆராதிக்க போறேன். ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தத்தோடு கூட எப்படி வரணும்? பயத்தோடு பக்தியோடு. சங்கீதம் 2 நம்ம வாசிச்சோம். அதுல ஒரு வார்த்தை என்ன படிக்கிறோம்? பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஒரு எஜமானுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது பயம் இல்லாம நின்னா எப்படி இருக்கும்? வச்சு பாருங்க. ஒரு அதிகாரிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது எப்படி இருக்கணும்? ஒரு பயத்தோட நிக்கணும். ஆமென். அதை போல தேவனை ஆராதிக்க வரும்போது எப்படி வரணும்? பயத்தோடு வரணும். சில பேர் எப்படி வர்றது? 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு காத்து வாங்குறேன்னு வர்றது. அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஒரு பணிவோடு வரணும், ஒரு மரியாதையோட வரணும், ஒரு ஆயத்தத்தோட வரணும், நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், நல்ல தகுதியான ஆடைகள் அணிஞ்சு வரணும். ஆமேன். அந்த அட்மாஸ்பியர் வேணும். அல்லேலூயா. ஆமேன். பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களை பாருங்க, படிக்கிற பிள்ளைய பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நல்லா முடி வெட்டி இருப்பானுங்க, நல்லா யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டிருப்பான், நல்ல பைய தூக்கிட்டு போவான், நல்ல ஷூஸ் போட்டிருப்பான், நல்ல பெல்ட் கட்டி இருப்பான், பார்க்கறதுக்கே நீட்டா இருப்பான். அந்த பையன் நல்லா படிப்பான். அதுவே பாருங்க, படிக்காத பையனை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஒழுங்கா பேக் வச்சிருக்க மாட்டான், யூனிஃபார்ம் ஒழுங்கா போட்டுட்டு போக மாட்டான், அந்த ஸ்கூல்ல கொடுக்கப்படுற ரூல்ஸை ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டான். அவனெல்லாம் பார்த்தா அவனை பார்க்கறதே தெரிஞ்சுக்கலாம் இவன் எப்படிப்பட்டவன். சொல்லுங்க. படிப்பு மேல அவனுக்கு நாட்டம் இல்லை, அக்கறை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஆலயத்துக்கு போகும்பொழுது எப்படி வரணுங்க? ஒரு ஆயத்தத்தோட, ஒரு ப்ரிப்பரேஷனோட வரணும். அல்லேலூயா. இங்க வந்து நாங்க பிரசங்கம் பண்றோம்னா சும்மா வந்து பண்ண முடியாது. என்ன செய்யணும்? பயங்கர ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரணும். ஆமென். ஜெபம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஜெப ஆயத்தம் இருக்கணும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிச்சு, அப்பா இந்த வார கூட்டத்தை ஆசீர்வதிச்சு கொடுங்க, என்ன நீங்க பேச போறீங்க, எங்க ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்க போறீங்க, அந்த வார்த்தையை பேச என்ன தகுதிப்படுத்துங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், ஆவியானவர் பேசணும் அப்படின்னு ஜெபம் பண்ணி வசனத்தை படிச்சு
சில குறிப்புகள் எடுத்து அதை ஆராய்ந்து பார்த்து இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷனோட வரும்பொழுது தான் என்ன செய்ய முடியும், பிரசங்கம் பண்ண முடியும். சும்மா படுத்து தூங்கி எழுந்திரிச்சு பைபிளை தூக்கிட்டு வந்தால் பிரசங்கம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம், அதுவும் ஆராதனைக்காக விசேஷமாக வாசித்து ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்தி அப்பதான் செய்தி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதை போல எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் வேண்டும். அதே போல இந்த ஆராதனை நடத்துறோம்னு சொன்னா சனிக்கிழமை சாயந்தரம் இங்க வந்து 2-3 பேரை பிடிச்சி சர்ச்சை கிளீன் பண்ண வச்சு, துடைக்க வச்சு, சேர் போட வச்சு, எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒழுங்கு பண்ணி, சொல்லுங்க ஆயத்தம் எல்லாம் முடியுமா? சொல்லுங்க. மாப்பிள்ளை மாதிரி வந்தா முடியுமா? மாப்பிள்ளை எதுக்கு சொல்றாங்க? மாப்பிள்ளை மாதிரி வராருன்னு என்ன அர்த்தம்? ஒரு வேலையும் செய்ய மாட்டார், அப்படியே வந்து சேர்ல உட்காருவாரு, அப்படியே எந்திரிச்சு போயிடுவார். அவரு தான் மாப்பிள்ளை. அந்த மாதிரி இருந்தா முடியுமா? சொல்லுங்க. ஆயத்தங்கள் நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? பயத்தோட வரணும். சங்கீதம் 2 கடைசியில படிச்சோம். என்ன படிச்சோம் பாருங்க, கடைசி வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரி. கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றி அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்ச காலத்துல இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்துல இயேசு வரப்போகிறார். நம்முடைய காலங்கள்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால கொஞ்ச காலத்துல இயேசு வரப்போகிறார். ஆகவே ஓயாமல் அவர் என்ன செய்யணுமா? முத்தம் செய்ய வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். ஆக இந்த 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு, இது எதை நீ செய்யாதன்றாரு. 2ஆவது வசனம் சொல்ற, இது எதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் வேண்டான்றதை செய்யக்கூடாது, வேணும்ன்றத செய்யணும். அப்படி நாம செய்யும் பொழுது ஆண்டவர் பல வகையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்.